அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. என் அன்புக்குரிய இனிய தமிழ் மக்களே, சமீப காலமாக ராகுல் காந்தி அவர்கள் தன் உடலை பலப்படுத்த பயங்கரமான உடல் பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் அவர் கட்சியை பலப்படுத்துகிறார்களா இல்லை பலகீனப்படுத்துகிறார்களா என்று சற்று பார்ப்போம். ராஜீவ்காந்தி இருக்க போகும்போது கட்சி நல்ல பலமாக வந்துக்கிட்டுச்சுங்க. அப்போ அவருடைய அணுகுமுறையை பார்த்து பல ஏழை எளிய மக்கள் பலர் அந்த கட்சியில் சேர்ந்தாங்க. அவர் மறைவுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பல கருப்பாடுகள் உள்ள புகுந்த உடனே அந்த கட்சி பலகீனமடைய ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த கட்சியில் பெரிய பெரிய போஸ்ட் நிர்வாகமெல்லாம் பிஸ்னஸ்மேனுக்கும் பெரிய பெரிய பணக்காரர்களுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஏழைகளை மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏழைகள் இல்லாத பணக்கார கட்சியாக மாறியது காங்கிரஸ். இதுவரைக்கும் அதே நிலையில தான் இருக்கு. பணக்காரவர்கள் இறங்கி களத்தில் இறங்கி வேலை செய்யறதில்ல. கட்சி உறுப்பினராக சேர்க்கறதுக்கு ஆர்வமெல்லாம் வைக்கிறது இல்லைங்க. நான்லாம் ராகுல் காந்தி ராஜீவ் காந்தி போட்டா வச்சிருக்கான காங்கிரஸ் இல்லைங்க. நான் எந்த கட்சியிலும் இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் காங்கிரஸில் சேர்றதுக்கு பல முறை முயற்சி பண்ணங்க. எந்த ஒரு வாய்ப்பும் வரல, எந்த ஒரு அணுகுமுறையும் யாரும் ஏற்படுத்தலை, யாரும் தொடர்பு கொள்ளவில்லை. எல்லாம் அவங்கள்ட்ட போய் பேச முடியாது. நான் கட்சியில் சேர போகிறேன், கட்சியில் நான் சேவை செய்ய போகிறேன், அந்த அளவுக்கு அவங்கள பார்க்கவும் முடியாது, பேச முடியாது. காரில் போவாங்க, வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை உடுத்திக்கிட்டு. இவங்கெல்லாம் பெரிய பெரிய கரோட்பதிகள். இவரையெல்லாம் ஒரு ஏழை எளிய சாதாரண சாமானிய மக்களை சந்திக்க முடியாத சூழ்நிலையில் இந்த சின்ன சின்ன கட்சிகள் அதாவது கோட்ரு பிரியாணி அப்பப்போ காசு பணம் கொடுக்குற மாதிரி கட்சிகளில் சில நிறைய பேர் போயிட்டாங்க. கொஞ்சம் கௌரவமாக உள்ளவங்க எந்த கட்சியிலையும் சேராமல் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு போய்கிட்டு இருக்காங்க. இதனால் காங்கிரஸ் எல்லா இடங்களிலும் தோல்வியை சந்திக்கக்கூடிய நிலைமை ஏற்படுது. சின்ன சின்ன மாநில கட்சிகளை சார்ந்து அவங்களோட ஏதோ கருவாப்புல கொத்து மாதிரி பச்சை மிளகா மாதிரி இருக்கிற சூழ்நிலை உருவாயிருச்சு. இதுக்கு காரணம் சரியான ஒரு முயற்சி எடுக்கலை. தன் உடலை பலமாக வைத்துக்கொள்ள வேண்டும், டெவலப் பண்ண வேண்டும் என்று சொல்கிற ராகுல் காந்தி அவர்கள் கட்சி பலப்படுத்த வேண்டும் என்ற நடவடிக்கையில் இன்னும் இறங்கவில்லை. பெரிய பெரிய புள்ளிகளிடம் பெரிய பெரிய பணக்காரர்களிடம் பொறுப்பையெல்லாம் பிடுங்கி சமூக சேவை செய்யக்கூடியவர்கள், சமூக சிந்தனை உள்ளவர்கள், இப்படி ஏழை எளியவர்கள், பகுத்தறிவு உள்ளவர்கள், இப்படிப்பட்டவர்களெல்லாம் பொறுப்பை கொடுத்து கட்சியை வளர்க்க முயற்சிக்க வேண்டும். இல்லை என்றால் பேருக்காக இருந்து கடைசியில் ஊர் பேர் தெரியாத, அட்ரஸ் தெரியாத நிலைமை ஏற்படும். ராகுல் காந்தி என்னென்னமோ நினைக்கிறாரு, நாட்டை அப்படிப்படுத்தணும் இப்படிப்படுத்தணும். ஏன்னா நம்மள அதில் வரவேற்கிறோம். ஏன்னு சொன்னால் இந்த நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ண குடும்பம், இந்த நாட்டுடைய முன்னேற்றத்துக்கு கடும் பாடுபட்ட குடும்பம் இன்று ஆட்சியில் அமர முடியாத சூழ்நிலை. அவர் கட்சியில் உள்ளவர்கள் உழைப்பு இல்லை. அவருக்கு பின்னாலே குழி தோண்டி இருக்கக்கூடிய கருப்பாடுகள் அதிகமாகி விட்டார்கள். காங்கிரஸ் என்றாலே ஒரு மரியாதை இருந்தது. இப்போ காங்கிரஸுக்காரனை பார்த்தாலே காரி துப்புற நிலைமை. ஏன்னா நானும் ஒரு காங்கிரஸுக்காரன்ட்ட ஒரு பிஸ்னஸ் பண்ணி என்னை ஏமாத்திட்டான், இப்படி தான் காங்கிரஸுக்காரன்லாம் இருப்பானோ அப்படிங்கிற சூழ்நிலை. அந்த மாதிரி நிலைமைகளை மாற வேண்டுமென்றால் சரியானவர்களை தேர்ந்தெடுத்து சரியான முறையில் களப்பணி செய்து உறுப்பினர்களை சேர்த்து கட்சியை வலுப்படுத்த ராகுல் காந்தி முயற்சிக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு உடலை வலுப்படுத்தினால் அவர் நலமாக இருப்பார், வளமாக இருப்பார். ஆனால் நாட்டு மக்கள் பலகீனமாக போய்கொண்டிருக்கும். நாடு ஏற்கனவே பல சூழ்ச்சியில் பல சர்வாதிகாரத்தில் மாட்டிக்கொண்டு பல பிரச்சனையில் தவித்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டை சரிபடுத்த யார் வருவார் என்று எதிர்பார்த்து ஏழை மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏழையாக இருக்கிறார்கள். எந்த மாற்றம் இல்லை. பல கட்சிகள் வந்துவிட்டன, பல இலவசங்களை சொன்னார்கள். அப்படி செய்வோம் இப்படி எல்லாம் செய்வோம்னு சொல்லுகிறார்கள்.
ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் காட்சி மாறிவிடுகிறது. நல்ல சிந்தனை உள்ளவர்கள் இந்தியாவை ஆள வேண்டுமென்று என் போன்றவர்களுக்கெல்லாம் விருப்பம். நல்லவர்களை வல்லவர்களை கட்சியில் சேர்த்து கட்சியை டெவலப் பண்ண அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.